அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது, விரும்பிய நபர் நீங்கள் நினைப்பது போல அடிக்கடி உங்களுக்கு போன் கால் செய்து பேசிக்கொண்டே இருக்க மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பழமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க நிறைய பேர் இந்த மெத்தடை கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது பயன்படுத்தியும் இருக்கலாம். உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்கள் பயன்படுத்திய ரகசிய எண்களிலிருந்து எடுக்கப்பட்ட மெத்தட் இது. இந்த மெத்தடுடைய பெயர் 369 டெக்னிக். இந்த 369 அப்படின்ற நம்பருக்குள்ள இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் இருப்பதாக நிக்கோலா டெஸ்லா அவர்கள் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல அந்த அறையின் எண்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த 369 நம்பர்ஸ் உடைய காம்பினேஷன் அல்லது கவுண்டிங்ல வர மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 369 மெத்தடுக்குள்ள அஃபர்மேஷன்ஸ் அல்லது ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்மால பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த 369 மெத்தடுக்குள்ள பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் அஃபர்மேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதை ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்குறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர் வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்து நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே உண்மையான அன்பு, பாசம் மற்றும் ஒரு புரிதல் அந்த இடத்துல வெளிப்படும். அடுத்ததாக அஃபர்மேஷன் சென்டென்ஸையும் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம். பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாக்கியத்தை எடுத்துக்கணும். அதை ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதோ அல்லது எழுதும் பொழுதோ அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் போல மறைமுகமான அர்த்தம் கொண்டதாக இருக்காதுங்க. இந்த வாக்கியத்தை நம்ம படிக்கும் பொழுதே அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஒரு நெகட்டிவான வார்த்தை கூட அந்த சென்டென்ஸ்ல இருக்க கூடாதுங்க. ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும். அதே போல ஒரு பேராகிராஃப் மாதிரி வளவலன்னு இருக்க கூடாது. சிம்பிளா ஷார்ட்டா இருக்கணும். இந்த அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம எழுதலாம் அல்லது சொல்லலாம். ஆனால் இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுனால மொத்தமும் நீங்க இங்கிலீஷ்ல தான் யூஸ் பண்ணணும். சரிங்க, யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகமில்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. யாருக்காக இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்றீங்களோ உங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே ஒரு அறிமுகம் இருந்திருக்கணும். அப்பதாங்க இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். சரிங்க, இந்த 369 மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்குறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும்
மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் கலந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸை எழுதுறதுக்கு ஒரு நோட் புக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. பேப்பர்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் 21 நாளைக்கு 21 டேஸ்க்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறதுனால நோட் புக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பேப்பர்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். மேக்ஸிமம் நீங்க கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் அல்லது நோட் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. கசங்கி போன, கிழிந்து போன அல்லது ரொம்பவுமே பழைய நோட் புக் அல்லது பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியதாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்கு நீங்க நோட் புக் யூஸ் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா அதையே கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா புதியதாக ஒரு நோட் புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. வீட்டிலேயே நீங்க கொஞ்சமா பயன்படுத்தின அல்லது ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய டைரி நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். கோடு போடாத நோட் புக் யூஸ் பண்றதுக்கான காரணம் அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்க கோடு போட்ட ரூல்டு நோட் புக் அல்லது டைரி ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாதுங்க. அடுத்ததாக எழுதுறதுக்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலரை நீங்க பயன்படுத்துங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மற்ற கலர்ஸை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. நோட் பண்ண வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள் டைமிங்ஸ் மற்றும் எழுத வேண்டிய எண்ணிக்கை. இந்த டெக்னிக்கோடைய பெயரே பார்த்தீங்கன்னா 369 மெத்தட். சோ இப்போ நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை காலையில் 3 முறை எழுதணும், மதியம் அல்லது சாயங்கால நேரத்தில் 6 முறை எழுதணும், இரவு 9 முறை எழுதணும். இதே போல 21 நாளைக்கு 21 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டா கூட இந்த மெத்தடை திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. தேங்க்யூ வீனஸ், நேம் இஸ் கான்ஸ்டன்ட்லி காலிங் அண்ட் டெக்ஸ்டிங் மீ, I am extremely happy. இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்தில் தேங்க்யூ வீனஸ், ராஜா இஸ் கான்ஸ்டன்ட்லி காலிங் அண்ட் டெக்ஸ்டிங் மீ, I am extremely happy. அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் தேங்க்யூ வீனஸ், ராணி இஸ் கான்ஸ்டன்ட்லி காலிங் அண்ட் டெக்ஸ்டிங் மீ, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த வாக்கியம் இது. இந்த வாக்கியத்தில் வீனஸ்னு இருக்கக்கூடிய வார்த்தை தாங்க ஸ்விட்ச் வேர்ட். அடுத்ததாக நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம், எந்த நேமை பயன்படுத்தணும்னு. அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த வாக்கியத்தை நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம் அல்லது 2-3 லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்ப காலை நேரத்தில் எழுதணும்னா எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாதுங்க. நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் காலையில எழுதலாம். அதே போல மதியம், சாயங்காலத்திலையும் பார்த்தீங்கன்னா எப்ப உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் எழுதுங்க. இரவு நேரமும் அதே போல தாங்க. நைட்டு நீங்க டின்னருக்கு முன்னாடி எழுதலாம் அல்லது சாப்பிட்டதற்கு பிறகும் எழுதலாம், தூங்க போறதுக்கு முன்னாடி கூட நீங்க எழுதலாம், உங்களுடைய விருப்பம். இந்த டைம்குள்ள எழுதணும்னு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஒரு நாள்ல நீங்க 3 வேளைகள் எழுதணும். காலை நேரத்தில் 3 முறை எழுதணும், மதியம் அல்லது சாயங்கால நேரம் 6 முறை எழுதணும், இரவு 9 முறை நீங்க எழுதணும். ஒரு நாள்ல ஒரு ஷீட் மட்டும் தான் பயன்படுத்தணுமா அல்லது ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாமான்ற
சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம எழுத போகும் அந்த எண்ணிக்கை தாங்க முக்கியம். மற்றபடி நீங்க ஒரே ஷீட்ல கூட எழுதலாம், அல்லது பக்கத்து பக்கத்து பேஜ்ல எழுதலாம், எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை டெய்லியுமே ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. வேற யாரும் அதை எடுத்து படிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ண அடுத்த சில நாட்களுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமே கிடைச்சிட்டா கூட 21 நாட்கள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ணிட கூடாதுங்க. அதே போல இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றத அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட நீங்க ஷேர் பண்ணவே கூடாதுங்க. யாருக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு அது எப்பவுமே தெரியக்கூடாதுங்க. 21 நாட்களுக்கு பிறகு நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதை நீங்களே வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. ஆனால் இந்த பேப்பர்ஸ்லாம் வேணாம்னு நினைக்கிற பட்சத்தில் 21 நாட்களுக்கு பிறகு, அதாவது இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகு அந்த பேப்பர்ஸை நீங்க எரிச்சிடலாம். நோட் புக்ல நீங்க எழுதியிருந்தா கூட அந்த பேப்பர்ஸ் வரைக்கும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வேணாம்னு நினைக்கிறவங்க இதை நீங்க செய்யுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.